நம்ம செய்கிற தொழில் தான் நமக்கு கடவுள். நம்ம வேலை பண்ணுற ஃபேக்ட்ரி அலுவலகம் தான் நமக்கு கோயில். அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, கூரையை பிச்சுண்டு கடவுள் மழை மட்டும்தான் கூரையை பிச்சுன்னு வரும். காசு கூரையை பிச்சுன்னு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. So even the God that has to bless you with abundance can give you abundance only through your work. Your business has to become your number one priority. அதுதான் மீதி எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கும். இன்ஃபேக்ட் ரொம்ப பச்சையா சொல்லணும்னா வேலையை தவிர மீதி எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, அன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அன்னைக்கு போய் கிளப்ல உட்காந்து குடிச்சா அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். பட் இட் நாட் கிவ் அஸ் அ டுமாரோ. அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஓரத்துல அப்படி கார் பார்க்ல நின்றுட்டு நீ கேட்டியா அவர் எப்படி திடீர்னு பணக்காரன் ஆயிட்டாரு? ஓகே, அது வந்து கவர்மெண்ட்ல ஏதோ கனெக்ஷன் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால்தான் கவர்மெண்ட்ல ஒரு கனெக்ஷன் டெவலப் பண்றது ஒரு ஆற்றல். வெளியிலேருந்து பேசலாமே தவிர சக்சஸுக்கு வந்து நெட்வொர்க்கிங் தேவை. அப்படின்னா நெட்வொர்க்கிங் பண்றது is an ability that I have to learn. In fact, rather than looking at all the people who have succeeded and failed, either with jealousy or envy, if I can observe all the people as a student, hey, இவங்க கையில இருந்து எப்படி என்ன கத்துக்கலாம், எப்படி இவங்க முன்னுக்கு வந்தாங்க, எதனால இவன் வந்து கீழே விழுந்தான், what was his mistake and how did he fall, the more and more I start observing and learning from everything, individual transformation. The market potential is limitless, infinite. எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி, எந்த சர்வீஸா இருந்தாலும் சரி, we live in a desiring world. ஆசைப்படுற மனுஷன் அவனுக்கு வந்துட்டு சின்ன டிவி வாங்கினா பெரிய டிவி வாங்கணும், அடுத்த கார் வாங்கணும், அடுத்த வீடு வாங்கணும், அவனுக்கு அடுத்த ஊர் போகணும், எக்கானமி கிளாஸ்ல இருக்கவனுக்கு பிசினஸ் கிளாஸ்ல போகணும், 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்கவனுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகணும், கெஸ்டா இருக்கவனுக்கு பிரசிடென்ட் ஆகணும், பிரசிடென்டா இருக்கவனுக்கு நேஷனல் பிரசிடென்ட் ஆகணும். இட்ஸ் a desiring world and everybody in the world is desiring, and there is a beautiful aspect and design of life. Desire fulfilled is desire upgraded. Desire fulfilled is never desire dropped. It's never. 80 kg 70 kg ஆயிட்டுமா 65 ஆகணும். குண்டா இருக்க உள்ளே ஆயிட்டானா 6 பேக் வேணும். ஃபர்ஸ்ட் கார் வாங்கிட்டானா மர்சிடிஸ் பென்ஸ் வேணும். மர்சிடிஸ் பென்ஸ் வாங்கிட்டானா ஏர்கிராஃப்ட் வாங்கணும். ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சிட்டனா 4 ஃபேக்டரி ஆரம்பிக்கணும். தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஆயிட்டனா சவுத் இந்தியாவில் நம்பர் 1 வரணும். இந்தியாவில் நம்பர் 1 வந்துட்டானா குளோபல் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். 2 BHKல செட்டில் ஆயிட்டனா பீச் பக்கத்துல ஒரு வீடு வேணும். The point is that man is a desiring individual, and because man is a desiring individual, there will always be a market as long as we have a good product. மூணு விஷயம் இருக்கு. Traditionally we always speak about product services, product services, product services, product services. இதுலயே எல்லா பிசினஸும் பில்ட் பண்ணோம். I think there is a third aspect that is selling on a premium in the world. It's called experiences. In fact, the world pays the highest amount for experience. சினிமாக்கு இவ்வளவுதான். அந்த சினிமாவே கார்பெட் போட்டு உட்காத்தி வச்சு காமிச்சா அதுக்கு வேற ரேட். அந்த இடத்துலயே டாய்லெட் வந்து கொஞ்சம் வாசனையான டாய்லெட் இருந்தா அதுக்கு வேற ரேட். பிளாஸ்டிக் கவர்ல கொடுத்தா பாப்கார்னுக்கு ஒரு ரேட்டு, என்வாயன்மெண்ட் சஸ்டைனபிலிட்டினால அதை வந்து பேப்பர்ல கொடுத்தா அதுக்கு வேற ரேட்டு. ஓகே, வெளியில கிரீன் பில்டிங் போட்டா அதுக்கு வேற ரேட்டு. வந்துட்டு போற ஆக்டர் அதே தான். பட் த வேர்ல்ட் இஸ் ரெடி டு பே a premium for experience. நம்ம கையில பிசினஸ் பண்ணும்போது ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணா யாருமே ஃபோன் எடுக்கல. இன்னொரு இடத்துல அதே பொருளை வாங்குறான், பட் அங்க போன் பண்ணா 3வது ரிங்குக்குள்ள போன் எடுத்து பதில் சொல்றாங்க, அதுக்கு வேற ரேட். அதுக்கு வேற ரேட். சாதாரண டம்ளர்ல தண்ணி கொடுத்தா எக்கானமி கிளாஸ்ல அந்த சீட்டுக்கு வேற ரேட். கொஞ்சம் பெட்டர் டம்ளர்ல பிசினஸ் கிளாஸ்ல தண்ணி கொடுத்தானா அதே தண்ணி தான். ஓகே, 2 பேருமே அதே பாம்பேல போய் தான் இறங்க போறாங்க. அது எக்கானமி வந்து அகமதாபாத்ல கொண்டு இறக்கி விடும். ஓகே, பிசினஸ் கிளாஸ் மட்டும்தான் பாம்பே போகும்னா வேற விஷயம். ரெண்டும் அதே இடத்துக்கு தான் போகும். 2 பேருமே அங்க போனா பேக் வராது. வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், சுத்திட்டே இருக்கும், பேக் வராது.
ஆனால் the world is ready to pay 3 times for the experience that I get. Something that has not been discussed much. Everybody is talking about product and service, but there is a third. Maximum profit is in enhancing the customer experience for people. நம்ம கையில வாங்குற ப்ராடக்ட் அவனுக்கு வாட் சார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் ஐ கிரியேட் ஃபார் ஹிம், நம்ம கொடுக்குற சர்வீஸ்க்கு அவனுக்கு வாட் சார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 3 டைமென்ஷன் இருக்கு. We are all the time thinking ourselves as a product company or we are thinking ourselves as a services company. All of you should actually become a company that's called the experience of doing business with you. யாரெல்லாம் தங்கி இருக்கீங்களோ, ரொம்ப சின்ன ரூம், ஒரு ஐபேட் ஒன்று கொடுத்துருவான். அதாவது எழுந்து ஃபேன் ஆஃப் பண்ணுறதுக்கு பதில் ஐபேட்லேருந்தே ஆஃப் பண்ணலாம், அதனால ரேட்டு ஜாஸ்தி. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா ஸ்விட்ச் எங்கே இருக்கு தெரியும், இந்த ஐபேட்லேருந்து அதை எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரியாது. ஓகே, அதுக்கு ஒருத்தரை கூட்டு கேட்கணும், இதை எதை அமைக்கினா ஃபேன் ஆஃப் ஆகுமா அப்படின்னு ஒருத்தரை கூட்டு கேட்கணும். ஆனால் அதுக்கோசரம் ரேட்டு ஜாஸ்தி. ரூம் சின்னது தான், பட் மேலே பார்க்கிங் கொடுப்பான், அங்கேருந்து எலிவேட்டரில் கிருன்னு மேலே போகலாம். ஓகே, அதெல்லாம் இது இருக்கும். காஃபி கேட்டோன்றது மறந்த உடனே தான் காஃபியாக வரும். இதெல்லாம் சில எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இருக்கு, அதுக்கோசரம் ரேட்டு ஜாஸ்தி. ஆனால் the world will pay you for experience. The world will pay you for experience. ஓகே, நான் கண் எதிர்க்க பார்த்துருக்கேன். ஷேவ் பண்ணிட்டு வந்தேன், எல்லா இடத்துக்கும் நைஸ் டு மீட் யூ அப்படின்னாங்க. ஓகே, ஒரு தாடி வளர்த்துன்னு வந்தேன், நமஸ்தே அப்படின்றாங்க. எல்லாமே மாறி போச்சு. ஓகே, அன்னைக்கு இதே தான் பேசியிருந்தேன், இன்னைக்கு இதே தான் பேசிட்டு இருக்கேன். But the point is this: the presentation of an idea is more important than an idea itself. The world pays a premium for packaging. Earlier they paid only for the product. ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கினோம்னா எப்போ அந்த ப்ராடக்ட் வரும்னே தெரியாது. மேலால் ஒன்று எடுக்கணும், அப்புறம் ஒன்று எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒன்று திறக்கணும். அதுக்குள்ளே போனோம்னா வந்துட்டு அந்த காலத்து கதையெல்லாம் சொல்லுவாங்களே, 7 மலை தாண்டி, 7 கடல் தாண்டி, 7 ஆறு தாண்டி, ஒரு குளத்துள்ள ஒரு வாத்து இருக்கும், அது உள்ள அப்படியே எடுக்கணும். கடைசியில் அப்படி கையில் எடுத்து பார்த்தா அந்த ஃபோனுக்கு இந்த ஃபோனுக்கும் 1/2 இன்ச்சு தான் டிஃபரன்ஸு. ஆனால் the world will pay a premium for the whole thing. So the more and more there is a mindset shift in all of us that I'm not just a product company, I'm a company where customer will feel the experience of doing business with me. We happen to sell a product. I will ensure that we are a brand where the customer will feel the experience of doing business with us. It just happens to be a service company. How do I turn working for us as an experience for employees? ஃபேக்ட்ரியில் ஒரு மியூசிக் போட முடியுமா? தட் இஸ் அ டிஃபரன்சியேஷன். ஃபேக்ட்ரியை வந்துட்டு வருஷம் வந்து பிரைட் கலர்ஸில் வந்து பெயிண்ட் அடிக்க முடியுமா? தட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேக்ட்ரி உள்ள வந்து திடீர்னு மாக் டான்ஸ், மாக் சாங், திடீர்னு சைரன் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும். ஒரு நெக்ஸ்ட் 3 minutes ஆல் ஒர்க்கர்ஸ் கேன் ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் 3 minutes பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம். இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ். இன்ஃபேக்ட் எவ்ரி நியூ ஜாயினிங், எப்படி ஒரு ஷோரூம் இனாகிரேட் பண்ணுவோமோ, இனிமே எவ்ரி டைம் a new employee joins, the new employee will be received into the organization. ஆர்த்தி எடுத்து ரிசீவ் பண்ணலாம், சாக்லேட் கொடுத்து ரிசீவ் பண்ணலாம், அவனோட கியூபிக்கல் வெளில ஒரு சின்ன ஸ்ட்ரீமர் கட்டிட்டு கட் பண்ணிட்டு இனாகிரேட் பண்ணிட்டு உள்ள பண்ணலாம். சாதாரண விஷயங்கள். But the more and more we start thinking about how do we turn mundane things into experiences, எல்லாமே ஒரு அனுபவம் தான். The whole packaging dramatically changes. Are you the best in what you do? Then you don't have to beg God. God is in your team, then delivers the whole thing. திறமை இல்லாதவன் லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணணும், திறமை இருக்கிறவன் லக்ஷ்மி will do puja to you. அதுவா தேடி வரும், நம்மளை தேடி வரும், நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.